நேற்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி மீது ராமதாஸ் சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் இன்று கட்சி நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபடவிருக்கிறார். சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 10 மாவட்டங்களின் நிர்வாகிகளுடன் ஆலோசனையை நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்களை பகிர்ந்து. பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகளுடனான சந்திப்பை தொடங்கியிருக்கின்றார். இன்று காலை 6 மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி மொத்தம் இருக்கக்கூடிய 23 மாவட்ட செயலாளர்களில் 22 மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும் தன்னுடைய தனிப்பட்ட சொந்த காரணங்களுக்காக வெளிமாநிலங்களுக்கு சென்றிருப்பதால் இன்றைய கூட்டத்தில் அன்புமணியுடன் அனுமதியுடன் பங்கேற்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். இந்த நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருகின்றது. 6 மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையிலே செய்யக்கூடிய பணிகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து மோதல் தொடர்பாக நீண்ட நேரம் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் காலை மற்றும் மாலை என்று 2 அமர்வுகளாக கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள் வரை நிர்வாகிகள் வரவழைக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் பாமக வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை சார்ந்தவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். எனவே அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அன்புமணி எந்த மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கப் போகின்றார்? நேற்றைய தினம் அன்புமணி மீது கடுமையான விமர்சனங்களை இதுவரை இல்லாத அளவிற்கு மருத்துவர் ராமதாஸ் முன்வைத்திருந்த சூழ்நிலையில் கட்சிக்கே களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார் அன்புமணி. அவருக்கு தலைமைத்துவம் இல்லை, சபை நாகரிகம் தெரியவில்லை என்றெல்லாம் பல விமர்சனங்களை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தொடர்ந்து அன்புமணி மீதான விமர்சனங்களை செய்தியாளர் சந்திப்பிலே ராமதாஸ் முன்வைத்திருந்த நிலையில் இன்று அதற்கு ஏதேனும் பதிலடி தரப்போகின்றாரா அன்புமணி என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. அல்லது ராமதாஸ் அவர்கள் மீது எந்த விமர்சனத்தையும் முன்வைக்காமல் தன்னுடைய எதிர்கால திட்டம் என்ன, பாட்டாளி மக்கள் கட்சிக்காக செய்ய போகின்ற பணிகள் என்ன, 2026 சட்டமன்ற தேர்தலின் வியூகம் என்ன பாமகவிற்கு என்பதையெல்லாம் அன்புமணி பேசுவாரா, ராமதாஸ் மீதான விமர்சனங்களை தவிர்ப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை தொடர்ந்து 3 நாட்களுக்கு நடைபெற இருக்கின்றது. சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்தடுத்து பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அனைத்து பாமகவின் மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து நிலை நிர்வாகிகளும் பங்கேற்கக்கூடிய விதமாக மாநில துணைத் தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் என்று பலரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துக்களை அன்புமணி ராமதாஸ் கேட்டறிய இருக்கின்றார். ஏற்கனவே தொடர்ச்சியான சந்திப்புகளை மற்றொரு பக்கம் தைலாபுரத்திலே மருத்துவர் ராமதாஸ் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் நடத்தக்கூடிய கூட்டங்களில் எல்லாம் 1-2 முக்கிய நிர்வாகிகளை தவிர்த்து, அதாவது ஜி.கே. மணி, வடிவேல் ராவணன் போன்ற மூத்த நிர்வாகிகள் 1-2 நபர்களை தவிர்த்து பெரும்பாலான நிர்வாகிகள் அந்த கூட்டத்தை முழுவதுமாக புறக்கணித்து வருகின்றார்கள். தைலாபுரத்திலே ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தை. இந்த நிலையில் தான் அன்புமணி தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக அன்புமணிக்கு முழு ஆதரவோடு தாங்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்வதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மேலும் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலும் அன்புமணி எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்ல இருக்கின்றார்களோ அதை கேட்டு நடப்பதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அன்புமணியை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றார். அதாவது பாமக வலுவாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்வதற்கு அன்புமணியிடம் ஒரு திட்டம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த சுற்றுப்பயண திட்டம் குறித்தும் இன்றைய கூட்டத்திலும் இதற்கு அடுத்ததாக நடைபெறக்கூடிய அடுத்த 2 நாட்களுக்கான ஆலோசனை கூட்டத்திலும் அன்புமணி ராமதாஸ் நீண்ட அந்த ஆலோசனையை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. சென்னை அக்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து சற்று முன்பாக சோழிங்கநல்லூரில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறக்கூடிய அரங்கிற்கு வந்த அன்புமணி ராமதாஸுக்கு அவருடைய ஆதரவாளர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். பாமகவை பொறுத்தவரை வழக்கமாக அன்புமணி ஒரு கூட்டத்தில் பங்கேற்றாலும் கட்சியினுடைய நிறுவனரையும் குறிப்பிட்டு வாழ்த்து முழக்கங்களை எழுப்புவார்கள். இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் முழுவதுமாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸை மட்டும் குறிப்பிட்டு பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்க என்பதாக மட்டும் முழக்கம் எழுப்பப்பட்டது. முழுவதுமாக அன்புமணியினுடைய கட்டுப்பாட்டில் பாமக இருக்கக்கூடிய வகையிலே இந்த மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அன்புமணி இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் உரை நிகழ்த்த இருக்கின்றார். செய்தியாளர் சந்திப்புக்கு வாய்ப்பு குறைவு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாமகவினர் மேடையில் உரை நிகழ்த்தும் பொழுது பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் பாமகவில் நடைபெறக்கூடிய இந்த குழப்பங்களால் கட்சியினுடைய செயல்பாடு எந்த பாதிப்பையும் சந்திக்காது என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலாக அவருடைய பேச்சு இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. இன்று பிற்பகல் அமர்வும் இடம்பெற இருக்கின்றது. அடுத்த கட்டமாக நாளை மற்றும் நாளை மறுநாளும் தொடர்ச்சியான ஆலோசனை கூட்டத்திலே அன்புமணி பங்கேற்க உள்ளார்.
நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.